இது டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்க சம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியான சம் தான். இது எல்சிஎம் மெத்தடில் நம்ம போட்டிருப்போம். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ ஏ ஒர்க் இன் 9 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே கொடுத்துருக்கு. பி அண்ட் சி கேன் டூ ஏ ஒர்க் இன் 12 days. சி அண்ட் ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் 18 days. ஆக்சுவலாக அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் டே ஏ அண்ட் பி அண்ட் நெக்ஸ்ட் டே பி அண்ட் சி அண்ட் தேர்ட் டே ஏ அண்ட் சி ஒர்க் டுகெதர் ஸோன்னு கொடுத்துருக்காங்க. இன் ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வில் பி ஃபினிஷ்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட் டே ஏ அண்ட் பி ஒர்க் பண்ணுவாங்க, செகண்ட் டே பி அண்ட் சி ஒர்க் பண்ணுவாங்க, தேர்ட் டே சி அண்ட் ஏ ஒர்க் பண்ணுவாங்க. இப்படியே மாறி ஒர்க் பண்ணிகிட்டே போனால் எத்தனை நாள் இந்த ஒர்க் முடியும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எல்சிஎம் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த 9 கொடுத்துருக்காங்களே வேல்யூ 9, 12, 18 அந்த வேல்யூக்கு எல்சிஎம் எடுப்போம். இந்த வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36ன்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? நீங்கள் சிம்பிள் எல்சிஎம் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா 36ன்னு வரும். அதை தான் நம்ம இங்கே போட்டிருப்போம். இந்த 36 என்னன்னா டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். அடுத்தது இந்த 4 இங்கே 3, 2 இது எப்படி வந்துச்சுன்னா 36யும் 9 டிவைட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். 36யும் 12 டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். 36யும் 18 டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். இது என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா, ஏ அண்ட் பி வந்து ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா மொத்த ஒர்க்கை நம்ம 36ன்னு சொல்லியிருக்கோம்ல, ஏ அண்ட் பி ஒரே ஒரு நாள் வேலை செஞ்சால் அந்த 36 வேலையில் 4 வேலையை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் பி அண்ட் சி ஒரு நாள் வேலை செஞ்சால் 36ல் 3 வேலையை முடிச்சிருவாங்க. சி அண்ட் ஏ ஒரே நாளில் 2 வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த 4, 3, 2 என்ன இண்டிகேட் பண்ணுதான், 1 day ஒர்க் ஆஃப் இங்கே யார் இருக்காங்களோ அவங்களுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது, டோட்டல் ஒர்க்கு 36 கம்ப்ளீட் ஆகணும். அண்ட் 1 day ஒர்க் எவ்வளோ ஆகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏ அண்ட் பி தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க. மொதல் நாள் ஏ அண்ட் பி ஒர்க் பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருவாங்க, 4. செகண்ட் டே யார் ஒர்க் பண்ணுவா, பி அண்ட் சி. பி அண்ட் சி ஒரே நாளில் எத்தனை ஒர்க் முடிப்பாங்க 3. அதான் இங்கே போட்டிருக்கேன். தேர்ட் டே 2 ஒர்க்கு சி அண்ட் ஏ முடிப்பாங்க. அடுத்து யார் வருவா, ஏ அண்ட் பி. அது 4. அடுத்தது பி அண்ட் சி 3, 2. இது அப்படியே எவ்வளோ நாளைக்கு போயிட்டே இருக்கணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 36ன்னு வரணும். ஸோ இந்த 12 days கம்ப்ளீட் ஆகும்போது தான் நம்மளுக்கு 36ன்னு வரும். ஓகேங்களா? ஏன்னா அது கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக போட்டுக்கலாம். இந்த 3 நாள் எவ்வளோ ஒர்க் மொத்தமாக நடக்குது, 9 ஒர்க் நடக்குது. அதே மாதிரி அடுத்த 3 நாளையும் 9 ஒர்க் நடக்கும். ஸோ இதை இப்படியே ஆட் பண்ணிட்டு போனால் 4 டைம் 9 ஆட் பண்ணலாம். இந்த 9 ஆட் பண்ணுறோம். பட் 3 நாளைக்கு தானே 9 நடக்குது. ஸோ அதனால தான் இந்த 9க்கு 3 நாள், இந்த 9க்கு 3 நாள், இதுக்கு 3 நாள், இதுக்கு 3 நாள். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எத்தனை நாள், 12 days.